நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 970.02 மில்லிமீட்டர் மழை பொழிவு பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் மாவட்டத்தில் அதிகபட்சமாக சேரங்கோட்டில் 80 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பந்தலூரில் 77 மில்லிமீட்டர் மழையும், தேவாலாவில் 74 மில்லிமீட்டர் மழையும், ஓவேலியில் 61 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மாவட்டத்தில் மொத்தமாக 970.02 மில்லிமீட்டர் மழையும், சராசரியாக 33.46 சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாகியுள்ளது. இந்த தொடர் மழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைந்துள்ளது. திருவண்ணாமலையில் வ.உ.சி. நகரில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த 7 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலை மீது மண்சரிவு ஏற்பட்டு பாறை உருண்டு குடியிருப்பின் மீது விழுந்தது. இதில் வீட்டிலிருந்த 5 குழந்தைகள் உட்பட 7 பேர் மண்ணில் புதைந்து உயிரிழந்தனர். இறந்தவர்களின் உடல்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் 20 மணி நேரத்திற்கு மேலாக ஈடுபட்டு 7 பேரின் உடலையும் மீட்டனர். இதனையடுத்து மண்சரிவில் சிக்கிய 7 பேர் உயிரிழந்த இடத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று அறிவித்தார். போச்சம்பள்ளி பகுதிகளில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்க வைக்கப்பட்ட முகாமிற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் வந்து தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுத்து ஆறுதல் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் இரவு கனமழை பெய்ததால் போச்சம்பள்ளி பகுதி வெள்ளக்காடாக மாறியது. இதனால் பாதிப்படைந்த பொதுமக்களை வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை வழங்கி வந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போச்சம்பள்ளி பகுதிக்கு வருகை தந்து முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் அவர்களுக்கு வேண்டிய அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியிலிருந்து ராயர்பாளையம் செல்லும் சாலையில் ரயில்வே பாலம் மழைநீரில் மூழ்கியுள்ளதால் மழைநீரை வெளியேற்ற பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியிலிருந்து ராயர்பாளையம் செல்லும் சாலையில் ரயில்வே பாலம் அமைந்துள்ளது. இந்த பாலத்திற்கு கீழ்ப்பகுதியானது 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லக்கூடிய வழிபாதையாகும். இந்த பாதையில் கடந்த 3 நாட்களாக மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகனங்கள் செல்லவோ பொதுமக்கள் நடந்து செல்லவோ முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் அவ்வழியாக சென்ற தனியார் பேருந்து முழுவதும் மறையும் அளவிற்கு மழைநீர் தேங்கி இருப்பதால் வாகனம் செல்ல முடியாமல் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதுகுறித்து பொதுமக்கள் சின்னசேலம் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தி பேருந்திலிருந்து ஒவ்வொருவராக பத்திரமாக மீட்டனர். எனவே சின்னசேலம் பேரூராட்சி நிர்வாகம் உடனடியாக தேங்கி நிற்கும் மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்குமாறு கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பொய்குணம் கிராமத்தில் இறந்தவரின் சடலத்தை இடுப்பளவு தண்ணீரில் சுமந்து செல்லும் அவல நிலைக்கு கிராம மக்கள் தள்ளப்பட்டுள்ளதால் தரைப்பாலம் அமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் பொய்குணம் கிராமத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவருடைய சடலத்தை மயானத்திற்கு எடுத்து செல்ல முற்பட்டுள்ளனர். ஆனால் அந்த வழியில் உள்ள தரைப்பாலம் சரியான முறையில் பராமரிக்கப்படாததால் உடைப்பு ஏற்பட்டு கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஓடையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் இடுப்பளவு தண்ணீரில் இறந்தவரின் சடலத்தை சுமந்து செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் இந்த தரைப்பாலம் கட்டக்கோரி ஊராட்சி நிர்வாகத்திடம் கிராம சபை கூட்டத்தில் பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டு வைத்துள்ளனர். இதனை மாவட்ட ஆட்சியர் கருத்தில் கொண்டு மயானத்திற்கு செல்லும் ஓடையின் நடுவே தரைப்பாலம் அமைத்து தருமாறு கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.